என்னது வன்னி காட்டுக்குள்ள இருந்து ஒரு படியன் கணித பிரிவுல இளங்களவுல முதலிடமா? ஆமாப்பா, ஆமா, முதலிடம் எங்களோட கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கிற திருக்குமரன் என்று சொல்லக்கூடிய படியன் வந்து உயர்தர பரீட்சையில் வந்து கணித பிரிவில் அகில இலங்கை ரீதியாக வந்து முதலிடத்தை பெற்றிருக்கிறாங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது. அவரை கௌரவிக்கிற விதமாக ஒரு கௌரவிப்பு நிகழ்வு ஒன்று ஏற்பாடு செய்திருந்தார்கள். எங்களுடைய ஸ்ரீராம் நகைக்கடை உரிமையாளர், ஸ்ரீராம் நகைக்கடை உரிமையாளர் வந்து ஒரு கௌரவிப்பு நிகழ்வு உண்டு. அவர் எப்போவுமே 5ஆம் தர பரீட்சையில் பாஸ் ஆனாலும் சரி, ஓயலாக இருந்தாலும் சரி, ஏஎலாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளை ஊக்குவிக்கிற ஒரு நடவடிக்கையை வந்து தொடர்ச்சியாக முன்னெடுத்து வர்ற ஒரு மனிதர். மாரி அது தேவை. கல்வி கற்று அதில் சாதிக்கிற மாணவர்கள் எவ்வளவோ தியாகங்களை செய்து தான் தங்களுடைய அன்றாட சுதந்திரங்களை எல்லாம் இழந்து படிப்பு ஓடித்தான் அதில் சாதிக்கிறது. அவர்களுக்கு ஒரு கௌரவிப்பு கட்டாயம் வழங்கணும். ஒவ்வொரு நல்ல செயல் எதை நாங்கள் ஊக்குவிக்கிறோமோ அதில் தான் எங்களோட சமூகம் உயர்ந்து வரும். கல்வியில் எங்களோட சமூகம் உயர்ந்து வரணுமன்றதில் உயர்ந்து தான் இருக்கின்றார்கள் தமிழர்கள். அதுவும் இலங்கை தமிழர்கள் ஒரு அறிவு மிக்கவர்கள். இந்த உலக அளவில் இப்போ சாதிச்சு கொண்டிருக்கணும். ஒரு காலத்தில் இந்த உலகத்தையே அவர்கள் தான் ஆட்சி செய்வினம் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இப்போ வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் கூட எங்கள் யுத்தம் காரணமாக புலம்பெயர்ந்து வெளிநாடுகளில் வாழ்கிற உறவுகள் கூட பேங்குகளாக இருக்கலாம், பெரிய பெரிய நிறுவனங்களாக இருக்கலாம், அதுக்குள்ளே எல்லாம் பெரிய மாஸ்டர் வேறன்னு கேட்டால் எங்களோட தமிழ் படியல் ரொம்ப பெருமையாக இருக்குங்க. கேட்குள்ள இனத்திட ஒரு தனித்துவம். எங்களோட தமிழர்கள் அறிவு மிக்கவர்கள். முதல் மொழி தமிழ் மொழி தான் அப்படின்ற கதையும் உண்மை. தமிழுக்கண்டு பல இருக்குது, நம்ம கதைச்சு கொண்டே போகலாம். ஆனால் இன்றைக்கு நடந்த நிகழ்வு திருக்குமரன் தம்பி திருக்குமரனுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை வந்து தெரிவிக்கிறேன். நீங்கள் இன்னும் பல கல்வியில் வந்து பல சாதனைகளை வந்து படைப்பீங்க. அதுவும் கணித பிரிவில் சாதிச்சிருக்கிறீங்க. நோமலாக வேறு பாடங்களை விட இதுகளில் சாதிக்கிறது கஷ்டம். அந்த கஷ்டமான பகுதியில் அதுவும் இலங்கை அளவில் சாதிச்சிருக்கிறது எனக்கு பெருமையாக இருக்குது. எங்களுடைய ஸ்ரீராம் நகைக்கடை உரிமையாளர் வழக்கமாக மாணவர்களை கௌரவிக்கிற ஒரு நிகழ்வை வந்து ஏற்பாடு செய்திருந்தார். நான் முதலும் ஒரு போன வருடம் அவருடைய பதிவுகள் செய்திருந்தேன். அதே மாதிரி வாழ்வாதார உதவிகள் இதுகளை வந்து செய்து கொண்டிருக்கிறார். மாணவனை கிளிநொச்சிக்குள்ள தன்னுடைய காரில் அந்த மேலால் இதை திறந்து விட்டு அது ஒரு நல்லா இருந்தது. அந்த படியனை கௌரவிக்கிற விதமாக கிளிநொச்சிக்குள்ளே ஓடி வந்து தன்னுடைய கடையில் அழைத்து வந்து முக்கிய ஆசிரியர்களையும் அதிபர் முக்கியமானவர்களை அழைத்து அவருக்கு ஒரு தங்க ஆபரணத்தை வந்து வழங்கி இருந்தார். அதைத்தான் இந்த வீடியோவில் வந்து நாங்கள் வந்து பார்க்க போகிறோம். முழுமையாக வீடியோவை வந்து பாருங்கள். அவரை கௌரவிக்கிற விதமாக நீங்கள் பாராட்டு தெரிவிக்க நினைக்கிற உறவுகள், அவரை கௌரவிக்கணும் என்று நினைக்கிற உறவுகள் பகிர்வினூடாக ஒரு கௌரவத்தை வந்து வழங்குங்க. கட்டாயம் எங்களோட மாணவர்கள் யார் சாதித்தாலும் அவர்கள் வந்து பாராட்டப்பட வேண்டியவர்கள், ஊக்குவிக்கப்பட வேண்டியவர்கள். நீங்கள் வழங்குகிற ஊக்குவிப்பு வேறு மாணவர்களுக்கும் அந்த ஆசையை வந்து தூண்டும். நானும் இப்படி சாதிக்கணும், நானும் எல்லா மக்களாலையும் பாராட்டப்படணும். எதை நாங்கள் ஊக்குவிக்கிறோம், எதை நாங்கள் எதிர்க்கிறோம், இதில் தான் இந்த சமூகத்தில் வளர்ச்சி என்றது இருக்குது. இந்த சமூகத்துக்கு எது தேவை எது தேவையில்லைன்றதை சமூகத்தில் உள்ள மக்கள்லாம் முடிவெடுக்கிறது. நீங்கள் எதை எதிர்க்கிறீங்க எதை அங்கீகரிக்கிறீங்க இதுகளெல்லாம் ஊக்குவிங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு வீடியோவை நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள். அந்த நிகழ்வில் நான் கலந்து கொள்ள முடியலை, ஆனால் கலந்து கொண்டு அங்கே நடந்த நிகழ்வை வந்து பதிவு செய்து எனக்கு தரப்பட்டதை உங்களுக்கு வந்து இதில் கொடுத்துருக்கிறேன். அப்படியே தொடர்ச்சியாக வந்து வீடியோவை வந்து பாருங்கள். படியனும் வந்து கதைச்சிருக்கிறார். எங்களுடைய திருக்குமரன் இதில் வந்து ஒரு சில வசனங்களை வந்து கதைச்சிருக்கிற வீடியோவை வந்து முழுமையாக பாருங்கள். 2025ஆம் ஆண்டு நடந்து முடிந்த கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் பௌதீக விஞ்ஞானத்துறையில் 3A பிரிவேற்றினை பெற்று அகில இலங்கை ரீதியிலே முதலிடத்தை பெற்றுக்கொண்ட எமது கிளிநொச்சி மண்ணினுடைய மகன் சாதனை சக்கரவர்த்தி தெய்வேந்திரம் திருக்குமரன் அவர்களை கௌரவிக்கின்ற இந்த இனிய நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற அவருடைய பெற்றோர்கள், அவருடைய உறவினர்கள் மற்றும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற கரைச்சி பிரதேச சபையினுடைய தவிசாளர் கௌரவ வேடமாளிகிதன் மற்றும் இந்த மண்ணிலே மருத்துவ பணியை செய்து கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய லிங்கன் டாக்டர் அவர்கள் மற்றும் கிளிநொச்சி கனிஷ்ட மகா வித்தியாலயத்தை சேர்ந்தவர் தேக்குமார் அவருடைய அந்த காலத்திலே பாடசாலையை திறம்பட வழிநடத்தி இங்கே வீட்டிருக்கின்ற கிளிநொச்சி மகாவித்தியாலய முன்னாள் அதிபர் ஜெயந்தி தனபாலசிங்கம் மற்றும் பிரபல வர்த்தகர் குமாரண்ணன் அவர்கள் மற்றும் ஐந்தன்னை மற்றும் இங்கே வருகின்றிருக்கின்ற நலன் விரும்பிகள் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நிகழ்வை வழிநடாத்தி கொண்டிருக்கின்ற கிளிநொச்சி மண்ணிலே மிகுந்த ஒரு கொடையாளராக இருந்து கொண்டு பல வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்ற ஸ்ரீராம் நகை மாடத்தினுடைய உரிமையாளர் நண்பர் பிரதீஷ், அவருடைய பாரியார் நளினா மற்றும் இந்த நிலையத்தினுடைய பணியாளர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு
இன்று முகநூலிலே எங்கு பார்த்தாலும் உண்மையிலேயே தெய்வேந்திரம் திருக்குமாருடைய அந்த பெயர் தான் உண்மையிலேயே உச்சரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற நிகழ்வை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த சிறிய நகைமாடத்துக்கு வாழ்த்தினை கூறிக்கொண்டு இதிலே மங்கள விளக்கேற்ற நிகழ்வுக்கு நான் வருகிறேன். முதலாவதாக மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு இன்றைய நிகழ்வின் கதாநாயகன் சாதனை சக்கரவர்த்தி திருக்குமார் அவர்களை ஏற்றி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு தொடர்ந்து மங்கள விளக்கு அடுத்ததாக மங்கள விளக்கினை 40 ஆண்டு கால கிளிநொச்சியினுடைய கல்வி நிர்வாக வரலாற்றிலே ஒரு புத்துணர்வையும் புது மகிழ்வையும் தந்திருக்கக்கூடிய ஒரு கல்வி சாதனையாக செல்வன் திருக்குமரன் அவர்களுடைய சாதனை அமைந்திருக்கிறது என்பது மிக மகிழ்ச்சியான ஒரு செய்தி. அது பல்வேறு தரப்பினருக்கும் கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய கல்வி நிர்வாகிகளுக்கும் ஒரு புதிய சிந்தனையையும் புதிய ஊக்கத்தையும் தந்திருக்கின்ற ஒரு வரலாற்றினுடைய நிகழ்வாக அது நடந்திருக்கிறது. அவருடைய பெற்றோரை நான் நன்கு அறிவேன். என்னுடைய மிகச்சிறிய பிராயத்திலிருந்து நான் நேற்றும் பலரோடு நினைவு கூர்ந்தேன். காலை 7 மணிக்கு தொடங்குகிற கடையை இரவு 11 மணி வரையும் திறந்து வைத்து வியாபாரம் நடக்கிறதோ இல்லையோ அந்த அந்த வர்த்தக இதுக்குள்ளேயே தன்னுடைய 100% சிந்தனையும் வாழ்க்கையையும் தொலைத்த ஒரு தந்தை. அந்த தந்தை அத்தகைய ஒரு உழைப்பை வெளிப்புற இந்த சூழல் அவதானங்களும் இன்றி தன்னுடைய குடும்பத்திற்காகவே அர்ப்பணித்ததனுடைய பெருபேற்றை இன்று இந்த மண்ணிலே அனுபவிக்கின்றார் என்பதை கண்டு நாங்கள் பெருமை கொள்கின்றோம். அதை இன்றைக்கு திருக்குமரன் அவர்கள் உயிர் கொடுத்திருக்கிறார் கல்வி. அந்த வகையில் கிளிநொச்சி உங்களுக்கு இப்போ என்ன சொல்கிறேன்னு தெரியல. திருக்குமரன் அவர் அந்த கல்விக்கு உயிர் கொடுத்து எங்களை பெருமைப்படுத்தியதால் எங்களுக்கு அதோட எங்களோட கிளிநொச்சி மாவட்டம் கல்வியில் கடைசியில் இருந்தது. இப்போ எல்லாருமே கேவலமாக எங்களை பேசிகிட்டு இருந்தாங்க. வெளி மாவட்டக்காரர் என்ன இப்படி இருக்கிறீங்க, எங்கேயோ இருந்த நீங்கள் இப்படி ஆகிட்டீங்க. கல்வியில் இப்போ போரால் நிறைய பாதிக்கப்பட்டு நிறைய வெளிநாடுகளுக்கு போனதாலேயும் கல்வி நிறைய பாதிக்கப்பட்டது. அதில் சில பிள்ளருவிகள் எங்களை கேவலமாக பாதிச்சல கிட்டடியில் எங்களை கேள்விப்பட்டிருப்பீங்க. பிரபலமான ஒருவர் எங்களை மிகவும் கேவலமாக பேசியிருந்தார், எல்லோருக்கும் தெரியும். அது எங்களுக்கு சரியான கவலையாக இருந்தது. அதை இட்டு நாங்கள் என்ன சொல்கிறது, திருக்குமரன் என்னென்று எங்களை பாராட்ட முடியலை. எங்களால் திருக்குமரன் அப்படி ஒரு எங்களுக்கு எப்படி சொல்ல முடியல. அவரை ஈண்டெடுத்த பெற்றோருக்கு தான் நாங்கள் நன்றி சொல்லணும். ஞாபகப்படுத்தின 21 பிள்ளைகள் 9 எடுத்தவர்கள். அப்போ 9 எடுத்த போது வர சொன்னேன், மேடம் 9 எடுத்த பிள்ளைகளுக்கு ஒரு பாராட்டு செய்வோம் கேட்டு அவர் அன்றான் ஸ்டார்ட் பண்ணுறார். எங்களோட ஸ்கூலுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணி 21 பிள்ளைகளுக்கு மெடல் போட்டு 21 நாளைக்கு 5000 ரூபா பெறுமதியான பரிசு, ஒவ்வொரு பிள்ளைக்கும் 5000 ரூபா பெறுமதியான பரிசு கொடுத்து அவ்வளோ பேரையும் கூட்டி கொண்டு வந்து அவ்வளோ பேருக்கும் சாப்பாடோ இதோ சிற்றுண்டிகள் கொடுத்து கௌரவிச்சு அந்த பிள்ளைகள் அவன் இப்போ தினோசரி இப்போ மெடிக்கல் இன்ஜினியர் இதுக்கு போயிட்டான், மெடிசனுக்கு போயிட்டான். அவ்வாறு இவர் அது மட்டும் இல்லை, நிறைய பிள்ளைகளுக்கு எங்களுடைய பாடசாலை மட்டும் இல்லை, நிறைய பாடசாலைகளுக்கு வறுமையான இடங்களுக்கு எல்லாம் சென்று நிறைய பாடசாலைகளுக்கு உதவி செய்திருக்கிறார். எனவே அவருடைய சேவை, அவருடைய தேவையும் நிறைவேற வேணும். அவருடைய இந்த கடை பிரபல்யம் அடைந்து அவர் பிரபல்யம் அடைந்தால்தான் இவ்வாறான பிள்ளைகளை நாங்கள் வளர்த்து அவர்களுக்கு ஊக்குவிப்பு செய்யலாம். எனவே அதற்கும் அவரது பாரியாருக்கும் அதை செய்ய வழிகிறீர்கள், அவரும் ஒற்றுமையாக செய்யணும் மோமெண்ட் சொல்லி அமைதியான பொடியன் இந்த நாட்டையே திருப்பி விட்டிருக்கிறது. அது எல்லோருக்கும் மகிழ்ச்சி. அதோட கிளிநொச்சி மாவட்டத்தில் அது ஒரு கிளிநொச்சி மாவட்டத்தை
இழிவாக கைத்தவர்களின் வாயெல்லாம் திடீரென்று மூடுற மாதிரியான ஒரு செயற்பாடு தான் இவருடைய இந்த பரீட்சை பெறுபவர். வணக்கம். கடந்த தினத்துக்கு முதல் நாள் வெளியாகிய பரீட்சை பெறுபவர்களின்படி நான் அகில இலங்கை ரீதியில் இணைந்த கணித பாடப்பிரிவில் தேசிய ரீதியில் முதலிடத்தை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சி அடைந்திருந்தேன். அந்த வகையில் நான் மட்டுமல்லாது கிளிநொச்சி மாவட்டம் பெருமை அடைந்ததையிட்டு மிகுந்த சந்தோஷம் எனக்கு கிடைத்திருந்தது. அந்த வகையில் என்னை இங்கு அழைத்து என்னை பெருமைப்படுத்திய ஸ்ரீராம் நகைமாட உரிமையாளரும் பாதியாரும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். மற்றும் இங்கு வந்திருக்கும் செயலாளர்கள், டாக்டர் மற்றும் தவிசாளர் அவர்கள் மற்றும் முன்ன நாள் மற்றும் என்னுடைய காலங்களில் அதிபராக இருந்த எந்தி தனபாலசிங்கம் அவர்களும் என்னை வாழ்த்தியமைக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வழமை போல் இந்த ஏஎல்ஓஎல் ஸ்காலர்ஷிப் இதில் பாஸ் பண்ணுற மாணவர்களை நான் வழமையாக கூப்பிட்டு எனது நிறுவனத்தில் கௌரவிக்கின்றேன். அதுபோல் இந்த மாணவன் இந்த இதில் பாஸ் பண்ண அகில இலங்கையில் 1ஆம் இடத்தை பெற்றதாக அறிந்தவுடனே நான் இந்த மாணவனை உடனடியாக கூப்பிட்டு நான் கௌரவிக்க வேண்டும் என்று சொல்லி முடிவெடுத்தேன். அந்த முடிவெடுத்து அந்த கௌரவிப்பை நான் எனது கிளிநொச்சி பிள்ளையார் ஆலயத்தில் எனது வாகனத்திலே பிள்ளையார் ஆலயத்திலிருந்து அழைத்து வந்து வீதியால் அழைத்து வந்து எனது நிறுவனத்தில் கொண்டு அந்த மாணவனை கௌரவப்படுத்தி விட்டுள்ளேன். நான் வளமையாக மாணவர்களுக்கான ஊக்குவிப்புகளுக்காக இந்த கௌரவிப்பை செய்து வருகின்றன. மாணவர்களுக்கான உதவிகள் செய்து வருகின்றன. மற்றது கிராமங்களில் உதவிகள் கஷ்டப்பட்ட உதவிகள் செய்வார். நான் இந்த கிணறு இல்லாத ஆட்களுக்கு நான் கிராமங்களில் கிணறு இல்லை என்று சொல்லி தண்ணிக்கு பிரச்சனையா இருக்கிற குடும்பங்களுக்கு நான் குழாய் கிணறு அடித்து கொடுத்துருந்தேன். அப்படி நான் இலங்கை ரீதியில் 1ஆம் இடம் பெற்று கிளிநொச்சி மண்ணுக்கும் தமிழுக்கும் பெருமை சேர்த்த மாணவன் திருக்குமரன் அவர்களை சித்தி விநாயகர் ஆலயத்திலிருந்து ஊர்வலமாக அழைத்து வந்து தங்க மோதிரம் அணிவித்து கௌரவித்த ஸ்ரீராம் நகை மாடத்திற்கு எமது மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.